Hello students, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது output based questionல fourth set of questions தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்? Sample papers 4ல question number 4.1 4.2 னு சொல்லி ரெண்டு set of questions தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ஸ்ல 3 set of sample papers output based question discuss பண்ணியாச்சு 6 set of questions நான் explain பண்ணிருக்கேன் அதை மட்டுமே நீங்க clear-ஆ concept understand பண்ணிட்டா போதும் உங்களால இந்த questionsக்கு ரொம்ப ஈஸியா answers பண்ண முடியும் ஓகேவா சோ playlist ஓட லிங்க் நான் descriptionல மென்ஷன் பண்றேன் sample paper 4 question number 31 தான் இது so predict the output of the following codeல question கொடுத்திருக்காங்க கான்ஃபிடென்ட்டா क्वेश्चனை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படினா ஃபங்க்ஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க எண்ட் ஆகுது அப்படின்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணனும் அப்படினா இந்த def அப்படின்றது ஸ்டார்ட் பண்ற அதே லைனுக்கு நேரா நம்ம அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படினா அந்த லைன்ல இருந்து நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படினா அது ஃபங்க்ஷன் அவுட்சைட் னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் இப்போ நான் அண்டர்லைன் பண்ணி காட்றேன் சோ இப்போ பாருங்க இந்த லைனுக்கு நேரா L ஸ்டார்ட் ஆனதனால இப்போ இந்த லைன் வந்து ஃபங்க்ஷனோட அவுட் சைடுல இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா அப்ப இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு அப்புறம் நம்ம என்ன கிரியேட் பண்ணிருக்கோம் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க சோ அதுக்கு அப்புறம் ஒரு for loop இருக்காங்க ரைட் நம்ம ஆல்ரெடி தெரியும் எவ்வளவு நம்பர் ஆஃப் print ஸ்டேட்மென்ட் இருக்கு அப்படின்றது தெரியும் ஒரே ஒரு print ஸ்டேட்மென்ட் தான் இங்க இருக்கு சோ இந்த print ஸ்டேட்மென்ட்ல தான் நம்ம அவுட்புட் எடுக்க முடியும் ஓகேவா அப்போ இந்த print ஸ்டேட்மென்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க ஃபங்க்ஷன் கால் கொடுத்திருக்காங்க அதோட ஒரு அட்டெண்டர் சிம்பல் ஆட் பண்ண சொல்லிருக்காங்க தென் எண்ட்ல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட சொல்லிருக்காங்க ஓகேவா இத மைண்ட்ல வச்சிட்டு அகைன் क्वेश्चனை ரீட் பண்ணுவோம் சோ டெஃப்ன்றதுல right so def ன்றதுல bigger அப்படினு சொல்லி n1 n2 கொடுத்திருக்காங்க n1 is greater than n2 ஆ இருந்துச்சுனா return n1 else னா return n2 கொடுத்திருக்காங்க ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க for loop அட்ட ஐட்டரேட் பண்ணும்போது 4, 0, -1 னு சொல்லி கொடுத்திருக்காங்க a b னு சொல்லி ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபங்க்ஷன் கால் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இந்த புரோகிராமை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கறோம் ரைட் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஃபங்க்ஷன் கால்ல இருந்து தான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே தான fine இப்போ எப்பவுமே ஃபங்க்ஷனோட அவுட் சைடுல இருந்து தான் क्वेश्चனை ஸ்டார்ட் பண்ணனும் ரைட் ஃபங்க்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண கூடாது ஃபங்க்ஷன் கால் அப்ப தான் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் சோ ஃபங்க்ஷன் அவுட் சைடுல இருந்து क्वेश्चन இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் சப்போஸ் ஃபங்க்ஷனுக்கு மேலே ஏதாவது ஒரு லைன் இருந்துச்சு அப்படினா அதுமே நம்ம புரோகிராமோட ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் சோ இங்க क्वेश्चन வந்து நம்ம கொடுத்தாச்சு L is equal to ன்னு சொல்லி லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து கொடுத்தாச்சு ஃபைன் இப்போ என்ன பண்றோம் for loop வச்சு ஐட்டரேட் பண்ணும்போது ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இங்க வந்து கொடுத்திருக்காங்க இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரேஞ்சில என்ன கிடைக்கும் அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா 4, 0, -1 ரிவர்ஸ்ல இருந்து வருது அப்ப 4 தான் ஸ்டார்டிங் அதுல இருந்து ரிவர்ஸ்ல போயும்போது 3 வரும் 2 வரும் 1 வரும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்டாப் வேல்யூ எப்பவுமே -1 -1 ப்ரீவியஸ் வேல்யூஸ் தான் எடுத்துக்கிறோம் சோ அதனால 1 வரைக்கும் இருக்கும் சோ 4 டைம் வந்து இந்த for loop வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது 4 செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது 3 தேர்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது 2 ஃபைனலா 1 ன்னு சொல்லி ஆட் ஆகும் ஓகேவா ஃபைன் இப்போ இந்த பிளேஸ்ல a யோட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் டைம் for loop ஐட்டரேட் ஆகும்போது a யோட வேல்யூ என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் டைம் ஐட்டரேட் ஆகும்போது c யோட வேல்யூ 4 ன்னு சொல்லி இருக்கும் ரைட் அப்போ l is equal எல்லா 4 அப்படின்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும் சோ இது வந்து 0th பொசிஷன் 1 2 3 4 ரைட் அப்போ 4 ல நமக்கு 43 ன்னு இருக்கும் அப்போ a யோட வேல்யூ என்னது 43 ரைட் நெக்ஸ்ட் b ன்ற வேரியபிள்ல என்ன இருக்கு அப்படினு சொல்லி பாப்போம் சோ l of c - 1 ன்றப்போ 3 வரும் ரைட் இப்போ c யோட வேல்யூ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் ஐட்டரேட் ஆகும்போது c யோட வேல்யூ வந்து 4 ஃபைன் அப்போ இங்க 3 ன்னு இருக்கும் l = 3 ன்றப்போ நமக்கு அதோட வேல்யூ என்ன கிடைக்கும் 54 index always start from 0 அப்போ இங்க 54 ன்னு சொல்லி நமக்கு அசைன் ஆயிருக்கும் ஃபைன் இப்போ print ஸ்டேட்மென்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் சோ ஃபங்க்ஷன் கால் பண்ணுது சோ bigger அப்படிங்கற ஃபங்க்ஷன்ல நம்ம a, b வந்து பாஸ் பண்ணோம் நம்மளோட a யோட வேல்யூ என்னது 43 b யோட வேல்யூ என்னது 54 அப்போ 43, 54 அப்படினு சொல்லி பாஸ் பண்றோம் ரைட் அப்போ இங்க பாஸ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் a யோட வேல்யூ கேபிடல் N ஓட வேல்யூ வந்து 43 n2 ஓட வேல்யூ 54 ன்னு இருக்கும் ஃபைன் இப்போ நம்ம செக் பண்றோம் ரைட் n1 is greater than n2 அப்படினு சொல்லி பார்க்கறோம் 43 is greater than 54
கண்டிப்பாக கிடையாது, ரைட். இஃப் வந்து ஃபெயில் ஆகிடும். அப்போ எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 54 தான் அவுட்புட் கிடைக்கும், ரைட். அப்போ அவுட்புட் எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா, அவுட்புட்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 54ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும், ரைட். இது வந்து பிக்கருக்கு கிடைச்ச வேல்யூஸ். அதுக்கூட நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அட்டும் சேர்த்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு அட்டுன்ற சிம்பிள் வரும். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பேஸும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அவுட்புட் எழுதும் போது ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கேருந்து தான் எழுத ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா. இப்போது ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது இங்கே என்ன ஆகும், சியோட வேல்யூ 3ன்னு சொல்லி ஆயிரும். அப்போ இங்கே சியோட வேல்யூ என்ன ஆகும், 3. அப்போ தேர்ட் பொசிஷனில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும், ரைட். 0 1 2 3 54 தான் நம்மளுக்கு வேல்யூஸ், ரைட். அப்போ இங்கே 54 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம், ரைட். 54 இங்கே வந்து என்ன வரும், 21, ரைட். ஏன்னா செகண்ட் பொசிஷன் C-1 2 செகண்ட் பொசிஷனோட வேல்யூ, ரைட். அப்போ நம்ம இங்கே பாஸ் பண்ணும்போது என்ன பாஸ் பண்ணுவோம், 54, 21, ரைட். அப்போ இதே மாதிரி இங்கே N1ம் N2ஓட வேல்யூவும் நம்மளுக்கு மாறும், 54, 21, ரைட். அப்போ இங்கே கண்டிஷன் என்னது, 54 is greater than 21, எஸ் கிரேட்டர் தன் தான். அப்போ N1 தான் பிரிண்ட் ஆகும். நமக்கு N1ஓட வேல்யூ என்னது, 54. அப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், அகெயின் 54 அட்டு, ரைட். நல்லா பாருங்கள், ப்ரீவியஸில் நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அதான நம்மளோட அவுட்புட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ஐட்ரேஷன் ஆகும்போது கிடைச்ச அவுட்புட்டு. வேல்யூ அட்டு, அதுக்கப்புறம் ஒரு லைட்டான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அதுதான் இங்கே எண்டில் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு தான் எழுதியிருக்கணும். ஸோ இந்த அட்டுக்கும் இந்த ஸ்பேஸுக்கும் நீங்கள் எழுதாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. அதனால் இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகும்போது சியோட வேல்யூ 2ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல அது 2ன்னு சொல்லி மாறும்போது அதோட வேல்யூ என்னவாக இருக்கும், எஸ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது 0வா 1 2, அப்போ 21ன்னு சொல்லி இந்த இடத்துல மாறும், ரைட். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இங்கே 1ன்னு வந்துடும், ரைட். அப்போ நம்ம வேல்யூ 10ன்னு வரும். நம்ம இங்கே பாஸ் பண்ணுற வேல்யூ 21, 10ன்னு சொல்லி பாஸ் பண்ணுவோம், ரைட். இங்கே N1ஓட வேல்யூ 21, 10, ரைட். அப்போ இங்கே நமக்கு கிடைக்கிற வேல்யூ 21 10. ஸோ 21 இஸ் கிரேட்டர் தன் 10, எஸ் கிரேட்டர் தன் 10 தான். அப்போ நமக்கு கிடைக்கிற அவுட்புட் 21ன்னு சொல்லி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த அவுட்புட்டை நம்ம இங்கே எழுதணும், ரைட். 21 அட்டு ஸ்பேஸு, ஓகேவா. இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், ஃபைன். நெக்ஸ்ட் டைம் ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகும்போது இங்கே 1ன்னு வரும். ஸோ 1ன்னு சொல்லி இங்கே பாஸ் பண்ணும்போது சியோட வேல்யூ 1ன்றப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 10, கரெக்டாக. ஸோ இங்கே வந்து 1 - 1ன்றப்போ நம்மளுக்கு 0 கிடைக்கும். இங்கே கிடைக்கிற வேல்யூ 32, ஃபைன். அப்போது 10, 32 இதுதான் நம்மளுக்கு வேல்யூ பாஸ் ஆகும். அப்போ N1ஓட வேல்யூ 10, N2ஓட வேல்யூ 32, ஓகேவா. இப்போ நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம், 10 கிரேட்டர் தன் 32வா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். 10 is greater than 32வான்னு பார்க்கும்போது if condition ஃபெயில் ஆகிடும், எல்ஸ் கண்டிஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ நம்மளுக்கு 32 தான் பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்பேஸ் விட்டு 32 அட்டுன்னு சொல்லி எழுதிட்டா போதும். நீங்கள் நல்லா கேட்கலாம், மேம் இது எப்படி எல்லாமே சிங்கிள் லைனில் நம்ம அவுட்புட்டு வரும் அப்படின்னு சொல்லி எழுதுறது, நான் நெக்ஸ்ட் லைனுக்கு நான் போய் எழுதிட்டேன் அப்படின்னா அந்த அவுட்புட்டு ராங் ஆயிரும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இது வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இது வந்து ஃபார் லூப்புக்கு உள்ளே இருக்கிறதுனால ஸோ ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு சிங்கிள் லைனில் தான் எக்ஸிக்யூட் ஆகும், ரைட். ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு அடுத்தடுத்து அப் அண்ட் ஆகி தான் கிடைக்கும், ரைட். இதுவே ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வரும்போது மொத்த ஹோல் வேல்யூஸ் ஃபைனல் வேல்யூஸ் இது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். இந்த இது எதுவுமே வராது. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியில் இருந்துச்சு அப்படின்னா, ரைட். அப்போ நம்மளுக்கு டைரக்ட் லைனாக தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எழுதிருங்க. மோர்லெஸ் வந்து போர்டு எக்ஸாமில் வந்து நீங்கள் சிங்கிள் லைனோ இல்லை கீழே எழுதியிருந்தாலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மார்க் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வர எக்ஸ்டர்னலை பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ரைட். பேப்பர் எவாலுவேஷன் பண்ணுறவங்களை பொறுத்து அது மாறும். ஸோ அந்த லெவலில் நீங்கள் கான்ஃபிடென்ட் வேண்டாம். உங்களோட அவுட்புட் லெவலில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி எழுத ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரைட். ஸோ இந்த மாதிரி
பேட்டர்னில் கொஷின் கேட்டால் ஃபார் லூப் இப்படி தான் ஐட்ரேட் ஆகுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஃபங்க்ஷனில் இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதே ப்ரோக்ராம் தான் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த பேட்டர்னில் வேணால் கொஷின்ஸ் கேட்கலாமே தவிர அதே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லா வீடியோஸ்லேயும் ஃபார் லூப் எப்படி ஐட்ரேட் ஆகும், கண்டிஷன்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், இஃப் அண்ட் எல்ஸ் கண்டிஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், ஸோ அதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஏதாவது அப்பண்டட் வேல்யூஸ் இருக்கா, இந்த மாதிரி கான்செப்டை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. எல்லா அவுட்புட் பேஸ்டு கொஷின்ஸ்லையும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இது 3 மார்க் கொஷின். நல்லா பாருங்கள், அவுட்புட் ஃபுல்லாக வேலிடாக இருந்தால் மட்டும்தான் 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 1 மார்க் குறைக்கிறதுக்கு சான்சஸை நீங்கள் கொடுக்க வேண்டாம். ரைட்? அப்போ மேம் நான் எல்லாத்துக்கும் இதே மாதிரி எழுதி பார்த்து தான் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஒரு ரஃபாக கூட எழுதி பார்த்துட்டு கூட ஆன்சர்ஸை நீங்கள் எழுதுங்க, தப்பு இல்லை. ஏன்னா இது 3 மார்க் கொஷின், 1 மார்க் கொஷின்ஸ் இல்லை. ஸோ 3 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் இது தான். உங்களோட ஆன்சர்ஸ் சீட்டில் இந்த மாதிரி தான் ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதணும். இந்த மாதிரி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த நான் உங்களுக்கு இங்கே சொல்லிடுறேன். கொஷினில் 31th கொஷின் தான் நம்மளுக்கு எப்போவுமே அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணுற கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? இதில் ஆட் சாய்ஸ் வேறு இருக்குது. ஏதாவது ஒரு கொஷின்ஸ்க்கு தானே நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு 3 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்படி 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றப்போ 2 கொஷினும் ஃபஸ்ட்டு கான்ஃபிடண்ட்டாக ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த கொஷினை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு டிப்ஸு. ஓகே, இன்னொரு டிப்ஸு நான் சொல்கிறேன், பட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதை வந்து ஃபுல்லாக கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். என்ன அப்படின்னா, எனக்கு ரெண்டுமே ஹாஃப் வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. எனக்கு இதில் அவுட்புட்டு வருமா, இதில் அவுட்புட் வருமா அப்படின்றத கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா 31 கொஷினில் 2 சாய்ஸையுமே நீங்கள் எழுதிருங்க. ஓகேவா? சப்போஸ் வர பேப்பர் கரெக்ஷனுக்கு வர்ற ஸ்டாஃபை பொறுத்து எது பெஸ்ட்டு ஒன்றோ அதை சூஸ் பண்ணிக்கிறவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிடரேஷன் எடுத்துக்கோங்க. கான்ஃபிடண்ட்டாக என்றைக்குமே அவுட்புட் எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அது பெஸ்ட்டு. சப்போஸ் எக்ஸ்டர்னல் வேறு மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு எழுதுனது தான் கன்சிடர் பண்ணிக்கிறவாங்க. ஓகேவா? ஸோ வர்ற பேப்பர் இவாலுவேட்டரை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த மார்க்கு. ஓகேவா? இது ஒரு ரெக்கமெண்டேஷனாக சொல்கிறேன். ஓகே, ஃபைன். ஃபஸ்ட்டு கொஷினை 1, 2 ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஷின் 2 பார்க்குறோம். இங்கே கொஷின் 2ல் என்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ டப்பிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த டப்பில் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்? ஏன் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டப்பிள் இஸ் இம்யூட்டபிள், லிஸ்ட் இஸ் மியூட்டபிள், நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ ஏதோ சேஞ்சஸ் பண்ணுறதுனால லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து லிஸ்ட்டு 1ல் ஸ்டோர் பண்ணிட்டாங்க. லிஸ்ட்டு 2ல் ஒரு எம்டி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் லூப்பை வச்சு ஐட்ரேட் பண்ணுறாங்க. அந்த லிஸ்ட்டு 1 கொண்டு வந்து ஐயில் அசைன் பண்ணிவிட்டு, ரைட், அந்த ஐயில் -1th பொசிஷனில் ஈயான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதை லிஸ்ட்டு 2க்குள்ளே போடுறாங்க. இந்த ஃபார் லூப்பில் எல்லா ஐட்ரேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டு 2ல் அப்பன் பண்ண வேல்யூஸை மறுபடியும் டப்பிளாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம டப்பிள் ஃபார்மேட்லேயே பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஃபைன். இங்கே நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு கிடைக்கிற அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா லிஸ்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும். கரெக்டாக? ஃபைன். ஹேஷ்டேக் போட்டுறேன். அப்போது லிஸ்ட்டு 1ல் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக ஸ்டோர் ஆகிக்கிறோம். லிஸ்ட்டு 2ல் எம்டி லிஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபார் லூப்பில் இந்த லிஸ்ட்டு 1ல் இருக்க இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து ஐயில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகும். ரைட்? ஸோ ஐயில் ஸ்டோர் ஆகிட்டு, ஸோ இந்த வேல்யூ இருக்கா, ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் கிடைக்கிற இந்த வேல்யூ இங்கே போய் ஃபஸ்ட்டு அசைன் ஆகும்போது அந்த லாஸ்ட்டு பொசிஷன் வந்து ஈக்குவல் டு ஈயா அப்படின்னு சொல்லி பார்க்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா லிஸ்ட்டு 2க்குள்ளே அப்பன் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும், லிஸ்ட்டு 2 ஈக்குவல் டு இது லிஸ்ட்டு அப்படின்றனால இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும், வேல்யூஸ் வந்து கிடைக்கும். அப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகும்போது இந்த பொசிஷன் இருக்கா,
1th பொசிஷன். இதை வச்சு இங்கே செக் பண்ணி பார்க்கும். ரைட், இந்த வேல்யூ வச்சு லாஸ்ட் வேல்யூ ஈயா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். இல்லை அப்படின்றோடையும் விட்டுரும். ஸோ நெக்ஸ்ட்டு வேல்யூஸ் எடுக்கும். நெக்ஸ்ட் வேல்யூஸ் லிஸ்ட்லேருந்து எடுத்து மறுபடியும் ஃபார் லூப்பில் ஐட்ரேட் பண்ணி பார்க்கும்போது அதோட லாஸ்ட்டு வேல்யூன்றப்போ -1 தானே. ஸோ லாஸ்ட்டு வேல்யூ ஈயா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். எஸ், ஈயா இருக்கனால அது லிஸ்ட்டுக்குள்ளே மறுபடியும் அப்பன் பண்ணி வச்சிடும். ஓகேவா? அப்பன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் போகும். இங்கே போய் செக் பண்ணும். செக் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட்டு வேல்யூ ஈயா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். எஸ், அப்போ என்ன பண்ணும்? அப்பன் பண்ணிடும். ஃபைன். அதே மாதிரி இங்கே போய் மறுபடியும் லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ போய் இங்கே வச்சு செக் பண்ணும். ஸோ லாஸ்ட் வேல்யூ ஈயான்னு பார்க்கும். ஈ கிடையாது. ஸோ அப்படியே விட்டுரும். ஃபைன். இங்கே நமக்கு இஃப்க்கு எல்ஸ் கண்டிஷன் இல்லை. ஸோ இஃப் மட்டும் இல்லை அப்படின்றப்போ அதை விட்டுட்டு ஃபார் லூப் நெக்ஸ்ட் ஐட்ரேட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது லிஸ்ட்டு 2க்குள்ளே நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாமே அப்பன் பண்ணி வச்சாச்சு. அப்போ நம்மளுக்கு லிஸ்ட்டு 2க்குள்ளே என்ன இருக்கும்? அந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். ஃபைனலாக அந்த லிஸ்ட்டு 2க்குள்ளே இருக்க வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டப்புலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு டப் ஆஃப் 2ல ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபைனா? அப்போது இங்கே இருக்க இந்த ரிசல்டன் வேல்யூஸ் இதை நம்ம டப்புலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபைன். இந்த இடத்துக்குள்ளே போட்டாச்சு. டப்புளோட சிம்பிள் போட்டுட்டு லிஸ்ட்டோட சிம்பிளை எடுத்துட்டோம். ரைட். அப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன தான் கிடைக்கும்? திஸ் இஸ் ஆர் அவுட்புட். இதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் இது தான். இதை நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஃபைன். இந்த மாதிரி தான் அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிடுறேன். எலிமினேட் பண்ணிவிட்டு அகெயின் நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஃபைன். ஸோ நம்ம போட்ட ஹேஷ்டேக்லாம் எடுத்துருவோம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேண்டாம். அகெயின் ரன் பண்ணி காட்டுறேன். ஃபைன். நம்மளோட ரிசல்ட் இது தான்.